ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரூ பியூட்டிங்கிற ஒரு காமெடி எஸ்கே சீரிஸ் பற்றி தான். ஸோ இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் சிஸ்டின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சீரிஸ்குள்ளே போகலாம். இது ட்ரூ பியூட்டி 11th எபிசோட். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் பண்ண தப்பா நீங்களே ஒழுங்காக ஒத்துக்கோங்க, இல்லைனா நான் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி லிம்ஷ்கன் அக்கா சொல்லியிருப்பாங்க. என்னையும் மிரட்டி பார்க்குறியா, உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சுஹோட அப்பா சொல்லியிருப்பாங்க. இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லுமே சுஹோ கேட்டிருப்பான். இதெல்லாம் கேட்டு அப்செட் ஆகி சுஹோ வேகமாக வெளியே ஓடி வந்திருப்பான். அப்போ ஜூன் இந்த சாங்கை கேட்டியா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி சுஹோட்ட கேட்டிருப்பான். ஆனால் சுஹோ ஜூனை கண்டுக்காமல் அங்கேருந்து நடந்து போயிருப்பான். அப்போ ஜூன் சுஹோவை ஸ்டாப் பண்ணி ட்ரை பண்ணுவான். இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. சியோன் ஒரு பிரேஸ்லெட் வாங்கியிருப்பான். அதே மாதிரி ஜூனுக்கும் சுஹோக்கும் ஒன்று போட்டு விடுறாங்க. நம்ம எப்போவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது. ஜூன் கீழே விழுந்துடுறான். சுஹோ அப்படியே ஏரில் பறக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ திரும்பவும் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. சியோனோட பர்த்டேங்கிறதுனால ஜூனும் சுஹோவும் 2 பேரும் சியோனுக்காக சர்ப்ரைஸ் பார்ட்டி வைக்கிறாங்க. இதை பார்த்து சியோனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். 3 பேரும் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. சியோன் சுஹா கிட்ட நீ உன்னோட நேமை லியோன்னு வச்சுக்கோ, அது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜூன் கூட கலாய்ச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த சாங் ரைட்டர் லியோ யாரு. லியோனும் சுஹோவும் வாசிச்சிட்டு இருப்பாங்க, ஜூன் பாடிட்டு இருந்திருப்பான். இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஜூனும் சுஹோவும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. திரும்பவும் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. சியோன் சுஹோவோட கதவை தட்டிகிட்டு இருந்திருப்பான். தயவு செய்து நான் சொல்கிறத ஒரே ஒரு நிமிஷம் கேளு, நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி கதவை தட்டிகிட்டு இருப்பான். அங்கே இருக்கவங்க இவன் அந்த ஸ்கூல் வயலண்ட்டில் ஈடுபட்டவன் தானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அங்கேருந்து வேகமாக சியோன் வரான். சியோன் சுஹோக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணியிருப்பான். ஆனால் சுஹோ அதை இக்னோர் பண்ணியிருப்பான். ஆன்லைனில் சியோனை பற்றி ரொம்பவே தப்பாக ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் சியோன் படித்து பார்த்துட்டு நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். சுஹோக்கு மெசேஜ் கிடச்சிருச்சு, சியோன் இறந்துட்டாங்கிற மாதிரி. அதனால சுஹோவும் வேகமாக ஓடி வந்து பார்க்குறான். சியோனோட கையில் அந்த ப்ரேஸ்லெட் இருக்குது. அவனோட ஃபோனில் இவங்க 3 பேரோட ஃபோட்டோவும் இருக்குது. இதெல்லாம் சுஹோ பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறான். லெம்ஜிகியான் சுஹோக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் ஃபோன் ரீச் ஆகலை. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவங்க தூஜினை பார்க்க போயிடுறாங்க. தூஜின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. நானும் சுஹோவும் லவ் பண்ணுறோம், எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும். நான் இதை உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் நீ உனக்கும் அவனை பிடிக்கும்னு சொன்னதுனால என்னால் சொல்ல முடியல, சாரி இப்போ உன்ட்ட சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லவும் தூஜின் சொல்கிறாங்க, பரவாயில்ல விடு, அவனுக்கு தான் அவனை பிடிச்சிருக்குல்ல, இதில் நான் என்ன பண்ண முடியும், இதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. லிம்ஜிகியான் மறுபடியும் சுஹோக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் ஃபோன் ரீச் ஆகலை. இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு லிம்ஜிகான் ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காங்க. லிம்ஜிகானோட அக்காவும் சோகமாக உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ லிம்ஜிகானோட அக்கா சுஹோக்கு ஆக்சிடென்ட் ஆனதையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு லிம்ஜிகான் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. சுஹோட அப்பா சுஹோ பக்கத்துக்காக வந்திருப்பாங்க. பக்கத்தில் உட்காந்து நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. கரெக்டாக சுஹோ கண்ணு முழிக்கிறான். நானே என்னை பார்த்துக்கிறேன், நீங்கள் என்னை பார்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜோன் அவங்க அம்மாவையும் சிஸ்டரையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். சுஹோட அப்பா அங்கேருந்து போகிறதையும் ஜோன் பார்க்குறான். சுஹோட அப்பா அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட இங்கே என்னதான் நடந்துட்டுருக்கு, லிம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாங்கிற மாதிரி கேட்குறாங்க. சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இதில் இருக்கிறது உண்மை கிடையாது, எனக்கும் அந்த ஹீரோயினுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் ஒரே அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால ஜஸ்ட் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் ஆர்டிக்கலில் அப்படி எழுத மாட்டாங்க, ஒரே அப்பார்ட்மெண்ட்ங்கிறது போதும், நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி எழுதிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் சியோனை மாட்டி விட்டேங்கிற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். நீ தான் சியோனோட சாங்கே திருநியா, அவனுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி சுஹோட அப்பா திட்டிகிட்டு இருக்காங்க. லிம்ஜிகான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. சுஹோ கிட்ட இந்த மன்னிச்சிரு, நீ ரொம்ப ஹர்ட் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புழம்பி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. எந்திரின்ட்டு பின்னாலேருந்து சுஹோ வரா. அப்போ தான் லிம்ஜிகான் சுஹோ இங்கே இருக்கான், அப்போ இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்க்கும்போது சுஹோ திரும்பவும் கூப்பிட்டுட்றான். சிஸ்டர்னு சொல்லி கூப்பிடும்போது சிஸ்டரா அப்படின்னு சொல்லி ஜூன் கேட்குறான். ஆமாம், இது என்னோட கசின் அப்படின்னு சொல்லி சுஹோ சொல்கிறான். அதுக்கப்புறம் லிம்ஜிகான் அழுதுகிட்டே இருக்காங்க. நீ அழுகிறத நிறுத்து, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சுஹோ சொல்கிறான். கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி லிம்ஜிகான் சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லி சுஹோ சொல்கிறான். ஆமாம் சிஸ்டர், கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லி ஜூனும் சொல்கிறான். லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிம்ஜிகான் அங்கேருந்து போயிட்டுறாங்க. ஜூனுக்கும் சுஹோக்கும் ஒரே நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லிம்ஜிகான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தடுமாறி சுஹோட மடியில் உட்காந்துடுறாங்க. என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்க போகிறாங்க. அவனா சுஹோ திரும்பவும் உட்கார வச்சுட்டு நீ கொஞ்சம் நேரம் இப்படியே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த நேரத்தில் இது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு
ஜூன் சுகோவை தேடிட்டு வரா. அப்போ 2 பேர் இருக்கிறதையும் பார்த்துட்றா. லிம்ஷியானோட ஃபேஸ் மட்டும் பார்க்கல. இவங்க என்ன பண்ணா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உள்ளேயே போயிடுறான். லிம்ஷியான் சுகோ கிட்ட என்னை மன்னிச்சிரு, இனிமேட்டு இந்த மாதிரி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சுகவும் இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காதே, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ திரும்பவும் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அடுத்த நாள் ஸ்கூலில் லிம்ஷியானும் தூஜனும் பேசிகிட்டு இருக்காங்க. நீயும் நான் வாங்கி கொடுத்தது கிஃப்ட்டு தான் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட ரப்பர் பேண்ட் காட்டுறாங்க. அப்போ லிம்ஷியான் சுகோவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ, இதை இப்போ தான் சொல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க தூஜன். எனக்கே நேற்று ராத்திரி தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது கோவத்தோட தூஜன் அங்கேருந்து போயிடுறாங்க. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு லிம்ஷியான் யோசிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ பழைய ஸ்கூலில் படித்து அந்த பொண்ணும் க்ராஸ் பண்ணி போகிறா. சுகோட அப்பா சுகோ கிட்டே இப்போ எப்படி இருக்குது, நான் வேணா உனக்கு கேர் கிவர் அப்பாயின்மெண்ட் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சுகோ கோவமாக சொல்கிறான். நேற்று என்னன்னு நீ கேட்டியோ அப்படின்னு சொல்ல வரதுக்காட்டியும் ஜூனோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. சரிப்பா நம்ம இதை பற்றி அப்புறமே பேசலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறேன். தூஜன் மிஸ்டர் ஹேண்ட் கொடுத்த பேப்பர் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல பழைய ஸ்கூலில் இருந்து அந்த பொண்ணு இருக்கா, உன்னோட கிளாஸ் லீடர் பார்த்துக்குவாங்க, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஹேனும் இன்னொரு டீச்சரும் அவள் லிம்ஜியான் படித்தா அதே ஸ்கூலில் இருந்தானே வர அப்படின்னு சொல்லி தூஜன் முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. ஜூனோட அம்மா ஜூனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகணும் என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல. நீங்கள் 2 பேருமே பார்த்து பேசிக்கிறதே ரொம்ப ரேரான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜூனோட அம்மா சுகா கிட்ட இவனை சின்ன வயசில் ட்ரிக்கல் தான் சொல்லி கூப்பிடுவேன் தெரியுமா, ஏன்னா இவன் அடிக்கடி பெட்டை ஈரம் பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி ஜூனை பற்றி சுகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சமைக்கிறதுல மட்டும் ஒன்றும் கிளிக்காது, ஆனால் வெட்டி கதை பேசுறதுன்னா நல்லா பேசு அப்படின்னு சொல்லி ஜூன் மனசுக்குள்ளேயே திட்டிக்கிறான். ஜூனுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும், ஆனால் அவனோட கை உடஞ்சிருக்கு. யாரையாவது ஹெல்ப்புக்கு கூடலான்னு பார்த்தா சுகோ தான் அந்த இடத்துக்கு வரான். அவனால் ஹெல்ப்பும் கேட்க முடியல, கேட்காமலே இருக்க முடியல. சரின்ட்டு பல்ல கடிச்சிட்டு ஹெல்ப்பும் கேட்குறான். போய் வேறு வேலையை பார் போட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து எனக்கு வேறு ரூம் சேஞ்ச் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் கடைசியில் வேறு வழியே இல்லாமல் சுகோ தான் ஹெல்ப் பண்ணுறான். சுகோக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பற்றி சுகோக்கும் ஹூனுக்கும் தெரிய வருது. சரி 2 பேரும் அப்புறமே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு பார்ட் டைம் ஜாப்க்கு லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிம்ஜிகான் போகிறாங்க. லிம்ஜிகான்னு சொல்லி சுகா கூப்பிட்றாங்க. லிம்ஜிகான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்குறா. கிளாஸ் பாய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு டீஸ் பண்ண பொண்ணுங்கள்லாம் வருதுங்க. கிளாஸ் பாயோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பார்க்க தாண்டா வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு உனக்கு ஜூனை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அமைதியாக இந்த பொண்ணு பாட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ மீதி பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்றாங்க. உடனே தனியாக கூப்பிட்டு வச்சு மறுபடியும் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்னா நாங்கள் சொல்கிற மாதிரி நீ செய்யணும். இந்த ஸ்கூல்லையும் லிம்ஜியான்னு ஒரு பொண்ணு படிக்கிறா, அவள் உனக்கு தெரியும்ல, அவளும் ஜூனும் உண்மையாலுமே டேட் பண்ணுறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு இந்த பொண்ணும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. ஹாஸ்பிட்டலில் தூஜினும் சுகோ வந்து பார்க்குறா. இந்த ஸ்ட்ராபெரியும் கிரேப்பும் இது ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹேன் ஹீக்கு கொடுக்குறாங்க. அதுவும் லிம்ஜியான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறா அந்த இடத்துல. கரெக்டாக லிம்ஜியானும் அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. இங்கே ஹேண்ட் வாங்கிட்டு வந்துட்டுறாங்க. இனிமேல் உங்களுக்கு கிரேப் ஃப்ரூட்டுன்னு தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீ சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லி ஹேண்ட் கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் தான் என்ன எப்போவுமே ரெஃப்ரெஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கிரேப் ஃப்ரூட்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது ஹேண்ட் லிம்ஜியானும் பார்த்துட்றாங்க. டக்குன்னு கேக்கில் மூஞ்சியை வச்சு மூஞ்சியை கவர் பண்ணிக்கிறாங்க. லிம்ஜிகன் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே ஓட போகிறாங்க. ஹீயும் பின்னாடியே வராங்க. 2 பேரும் லிம்ஜிகனுக்கு தெரியாமல் வெளியே வந்துடுறாங்க. இப்படி நம்ம சீக்ரெட்டாக டேட் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லல அப்படின்னு சொல்லும்போது இல்லை நம்ம சீக்ரெட்டாக தான் வச்சாகணும், ஒரு வேளை தெரிய வந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு எக்ஸ்ட்ரா மார்க் போட சொல்லி ஃபேவர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை பரவாயில்ல இது சீக்ரெட்டாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீ சொல்கிறாங்க. திரும்பவும் எந்திரிச்சு லிம்ஜிகனை பார்த்துட்டு இவையும் பார்ட் டைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹேண்ட் சொல்கிறாங்க அவன் மேக்கப் தான் தன்னோட கரியராக சூஸ் பண்ணியிருக்கா, ஸோ அதுக்கு லைசன்ஸ் வாங்க கண்டிப்பாக மணி தேவைப்படும் அப்படின்னு. லிம்ஜிகனோட அம்மா சுகாக்காக சமைச்சிருக்காங்க. அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், ஸோ இதை போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்றாங்க. லிம்ஜிகனோட அப்பா வெளியே வந்திருப்பாங்க. தெரியாமல் ஒருத்தவங்கள இணைச்சிருப்பாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் கொலம்பஸ் பார்க். பணம் ஏமாற்றிட்டு ஓடி இருப்பான்னு அவன் தான். இதை பார்த்தது செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அவனும் ஓட ஆரம்பிச்சிடுறான். லிம்ஜிகனோட அப்பாவும் பின்னாடியே துரத்திட்டு வராங்க. கடைசியில் டாக்ஸி பிடிச்சி போயிடுறான். இருந்தாலும் இவனை விடக்கூடாதுன்னு டாக்ஸிலையும் துரத்திட்டு போகிறாங்க. லிம்ஜிகன் சுகோவை பார்க்கலாங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. வந்து பார்த்து செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா சுகோவும் ஜூனும் இருக்க போஸ் அப்படி. அங்கே வந்து நர்ஸ் கூட நான் அப்புறமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சுகோவும் வேகமாக எந்திரிக்கிறான். லிம்ஜிகனும் 2 பேருக்கும் ஹாய் சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நான் அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சுகோ சொல்கிறான். நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுகோட்ட பேச நினைக்கும் போது ஜூன் இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால ஜூனே வெளியே எந்திரிச்சு போகிறான். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நீ மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போகணுமா, நான் தான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னும் போது
எனக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு லிம்ஜிகன் கேட்குறாங்க. இந்த பார் நீயா எதுவும் மனசில் போட்டு நினச்சிக்காத, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் அங்கேருந்து வெளியே போயிட்டு லிம்ஜிகன் சுகுவுக்கு கொஞ்சம் புக்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் படி ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது ஒரு புக் கீழே விழுந்துருது. சுகுவும் லிம்ஜிகனும் ஒரே நேரத்தில் அதை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ லிம்ஜிகனோட முடி சுகுவோட ஷெட் பட்டன்லாம் மாட்டிடுது. அதை எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக லிம்ஜிகனோட தம்பி யங்கும் வந்துடுறான். அவங்க இருக்க போஸ்ட் பார்த்துட்டு ரொம்பவே தப்பாக நினச்சிக்கிறான். இந்தாங்க எங்கள் அம்மா சாப்பாடு தான் கொடுக்க அமிச்சாங்க, இதில் இங்கே வைக்கிற எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போகிறான். இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லிம்ஜிகன் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவன் போயிடுறான். ஜூனோட ஃப்ரெண்ட்ஸ் வர சத்தம் கேட்குது. அதனால வேறு வழியே இல்லாமல் லிம்ஜிகன் சுகோவோட போர்வைக்குள்ளே உறைஞ்சிக்கிறாங்க. ஹூனும் கிளாஸ் பாயும் கூட சுகோவை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். சுகோ பக்கத்தில் வராதிங்க, டச் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். சரின்ட்டு அவங்களும் உட்காந்துடுறாங்க. இங்கே லிம்ஜிகன் ரொம்பவே பயந்துட்டு படுத்துருக்காங்க. ஜூனை பார்க்கறதுக்காக கோவன் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல யங் இருக்கா. உனக்கு இது உடம்பு சரியான்னு சொல்லி கோவன் கிட்ட கேட்குறேன். இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிக்கான மாதிரி நடிக்கிறான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை க்யூரபிள் பண்ணவே முடியாது, எனக்கு எங்கே கேட்டாலும் கோவனோட வாய்ஸை கேட்குற மாதிரி தான் இருக்குது, எங்கே பார்த்தாலும் கோவனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கடலை போட்டுட்ருக்கா. அந்த இடத்துக்கு ஜூன் வந்துடுறான். அண்ணான்னு சொல்லி கோவன் சொல்லும் போது தான் எல்லாமே புரியுது. ஜூன் செம்மையாக அவனை பனிஷ் பண்ணுறான். யங்கும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் கோவனை தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். இதை கேட்டு ஜூனுக்கு ரொம்பவே கோவம் வருது. லிம்ஜிகனோட தம்பியும் அவளை மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். என்னது லிம்ஜிகனோட தம்பியா அப்படின்னு சொல்லி கோவம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம எல்லாம் இங்கே அலப்புறம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க எப்படா போவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். கரெக்டாக ஜூனும் உள்ளே வரான். எல்லாருமே ஒரு கூட்டம் போட்டுடுறாங்க. ரொம்பவே கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா, இங்கே அவன் மட்டும் பேஷண்ட் இல்லை சுகம் தான் பேஷண்ட் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க. சரி முதல்ல கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுகமும் சொல்ல ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியல, இவங்க யாரும் கேட்குற மாதிரியும் தெரியல. ஜூன் உன்னை பார்க்காம நான் இழைச்சி போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஜூனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே ஒரு பக்கம் டீஸ் பண்ணி கலாய்ச்சிட்ருக்காங்க. இங்கே ஹூன் உனக்கு ரொம்ப வேக்குதுன்னு நினைக்கிறேன், நான் வேணால் வாய்ப் பண்ணி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ எடுத்துகிட்டு வரேன். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுகம் சொல்கிறான். உடனே பெட்ஷீட்டை தூக்கி காலில் பார்த்துட்டு ஓ மை காட் அப்படின்னு சொல்லி கத்துறேன். அப்போ தான் ஜூனும் பார்க்குறான். இது இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் ஜூனுக்கு எல்லாமே புரிஞ்சிருது. ஜூன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சரி இங்கே இந்த போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் யாருமே கேட்கல. நான் சுகோட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஜூனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த ப்ரோமன்ஸில் நாங்களும் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ உனக்கு விஷயமே தெரியாதா, ஐஸ்வர்யா ராயும் அமிதாப் பச்சனும் ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் சொல்கிறான். ஸோ எல்லாருமே அங்கேருந்து வேக வேகமாக ஓடிடுறாங்க. ஹூனும் கிளாஸ் பாயும் கூட. எல்லோரும் போயிட்டதுனால லிம்ஜிகனும் டக்குன்னு அந்த பெட்ஷீட்லேருந்து எந்திரிக்கிறாங்க. அவங்களோட முடியை டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு அவங்களும் வேக வேகமாக அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லிம்ஜிகன் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜூனும் வரா. லிம்ஜிகன் தலையில் இருக்க பெட்டனை பார்த்துட்டு அதான் இந்த பெட்டன் பிஞ்சிருச்சுல, அப்பயே போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு நீ இன்னும் அங்கே சுகோட பெட்ஷீட்குள்ளே மறைஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீயா ஒன்று கற்பனை பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஜூன் தான் கையில் கட்டு போட்டிருப்பானா, நானும் அதில் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி லிம்ஜிகன் ஸ்கெட்சில் எழுதுறாங்க. எதுவும் காமெடியாக எழுதி வைக்காத அப்படின்னு சொல்லி ஜூன் சொல்கிறான். டைகா எனர்ஜி பூஸ்ட்னு எழுதிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஜூன் இதை பார்த்து சிரிக்கிறான். லிம்ஜிகனோட அப்பா கொலம்பஸ் பார்க்க பிடிக்கிறேன்னு டாக்ஸியில் போய் நிறைய காசு செலவு பண்ணியிருப்பாங்க. கடைசியில் பிடிச்சின்னு சொல்லி லிம்ஜிகனோட அம்மா கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லவும் செம்மையாடி வாங்குறாங்க. லிம்ஜிகனோட அக்கா நீ பார்ட் டைம் ஜாப் பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படிக்கா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி லிம்ஜிகன் கேட்குறா. நீ மேக்கப் தான் உன்னோட கரியரை டிசைட் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படிக்கா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்குங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, நீ ஒன்றை பற்றி சொல்லு அப்படின்னும் போது அக்கா நான் இந்த தடவை ரொம்பவே யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி லிம்ஜிகன் சொல்கிறாங்க. நான் வேணா உனக்கு பதிலாக அந்த ஃபீஸ் கட்டவா அப்படின்னு சொல்லி லிம்ஜிகன் அக்கா கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன், இந்த விஷயம் அம்மாக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து டீச்சர் பார்க்குறாங்க. ஓ அப்போ லிம்ஜிகனோட அக்கா தான் அவங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. லிம்ஜிகன் கிளாஸ்க்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஹேன் லாலிபாப் கொடுக்குறாங்க. லிம்ஜிகனும் ரொம்பவே ஹாப்பியாக வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இந்த பக்கம் இப்படி லிம்ஜிகன் போகிறாங்க. பின்னாடி இந்த டீச்சர் வந்து நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் லிம்ஜிகனோட அக்காவை தானே டேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டு மிஸ்டர் ஹேன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. ஜூனால தான் சாப்பிட முடியாது, அதனால சுகோ தான் ஜூனுக்கும் ஊட்டி விட்டுட்ருக்கான். சுகோவால் தான் நடக்க முடியாது இல்லையா, அதனால ஜூன் தான் சுகோக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ரெண்டு பேரும் செம்மையாக காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் சுகா ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னும் போது நான் இதில் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லிம்ஜிகனையும் 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. இதே எல்லாத்தையும் தூரத்தில் நின்று இந்த பொண்ணு ஃபோட்டோ எடுக்குது. டக்குன்னு ஜூஜன் அந்த ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி பழைய ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோஸ் கூட அதில் இருக்குது. இது எல்லாத்தையும் ஜூஜன் வெள்ளத்தனமாக பார்க்குறாங்க.
இங்கே ஒரு பக்கம் சுகோட அப்பா சுகு கிட்ட பேசலான்னு வரும்போது நான் உங்களை இங்கே வர வேணாம்னு சொல்லியிருக்கேனே அப்படின்னு சொல்லி சுகு திட்டு இந்த கை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் பேசிட்டே வரா. அப்போ லெம்ஜிகன் வராங்க. நீங்கள் வராமல் இருக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜூனும் லெம்ஜிகனும் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு சுகுவோட கசின் பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லெம்ஜிகன் செம்மையாக ஷாக் ஆகிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சியோன் என்னோடய ஃப்ரெண்டு, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சுகு ரொம்பவே கத்திட்டு இருக்கான். இல்லை இதுலேருந்து ஏன் தப்பு கிடையாது, எல்லாமே டேரக்டர் ஹோவோடது தான் அப்படின்னு சுகுவோட அப்பா சொல்கிறாங்க. உங்களோட ரொமான்ஸை மறைக்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகு ரொம்பவே கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் பண்ண இந்த கேவலமான காரியத்தினால தான் சியோன் அன்றைக்கி ஃபோன் அடிச்சப்போ நான் எடுக்கவே இல்லை. என்னால் தான் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். நான் இதை நினச்சி எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கேன்னு தெரியுமா இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதை எல்லாத்தையும் ஜூனும் கேட்டுட்டு தான் இல்லைப்பா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சுகோட அப்பா சொல்ல வரும்போது சுகோ சொல்கிறான், நானே அதுக்கு விட்னஸ் தான். அம்மா இறந்த அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நானே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எனக்கு என்ன நடந்ததுன்னா அப்படின்னு சொல்லி சுகோட அப்பா ஆரம்பிக்கிறாங்க. சுகோவுக்கு சுத்தமாக உடம்பு முடியல, அவனுக்கு ரொம்பவே பெயின் வந்துடுது. முதல்ல இங்கேருந்து வெளியே போங்கன்னு அவ்வளோ வலியிலையும் கோவத்தோடு கத்துறான். இதை பார்த்து சுகோட அப்பா ரொம்பவே பயந்து போய்ட்றாரு. லெம்ஜிகனும் ஜூனும் கூட அங்கே வந்துடுறாங்க. நர்ஸ் வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. சுகோவோட கண்டிஷனை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜூன் வரான். இந்த விஷயத்த அவன் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியுதா, லியோ தான் சுகு அப்படின்னு சொல்லி ஜூன் சொல்கிறான். இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நீலாம் உண்மையாலுமே சுகுவோட அப்பா தானா? உனக்கு ஒன்று தெரியுமா, நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சியோனோட சுகு இருந்தப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தான் அப்படின்னு சொல்லி ஜூன் சொல்கிறான். சுகு படுத்திருக்கான். பக்கத்தில் லெம்ஜிகன் அவங்களோட கை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இதை எல்லாத்தையும் ஜூன் பார்க்குறான். அங்கேருந்து கீழே வந்து உட்காந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஆரம்பத்துலேருந்து லெம்ஜிகனோட இருந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்துட்டு சுகுவோட அப்பா சுகு பர்சனலாக யூஸ் பண்ணுற ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே இவங்க 3 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவையும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகு அவங்க அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஜூனுக்கு சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா ஜூன் இத்தனை நாளாக சுகுவை பற்றி தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருப்பான். ஜூன் சுகுவை பார்த்து நாய் மாதிரி தூங்குறான். இவன் உண்மையாலுமே உயிரோடு தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்திங்லாம் செக் பண்ணுறான். சுகு டக்குன்னு கண் முழிச்சிட்டான். நல்லா ஓடி போய் படுத்துக்கிறான். நான் உன்னை பார்த்துட்டே நடிக்காத, என்னை கொஞ்சம் கீழே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறான். இந்த நேரத்தில் உனக்கு போய் தொலையணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜூனும் கீழே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். இவ்வளோ வெயிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே கூட்டிகிட்டு வந்திருக்கான். இதே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, நீ தான் அவனுக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கல அப்படின்னும் போது சொன்னால் மட்டும் எதுவுமே மாறி இருக்காது. அவன் இறந்தது தான் அப்படின்னு சொல்லி சுகோ சொல்கிறான். லெம்ஜிகனோட அக்காவும் சேர்ந்து நியூஸ் பார்த்துட்ருக்காங்க. அப்போ சியோன் பாடின சாங்கை பற்றினா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் ரிட்டையர் ஆக போகிறதாவும் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி லெம்ஜிகனோட அக்கா ஃபோன் அடித்து வேறு யார்ட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் தூஜின் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. சுகோட அப்பாவை பற்றின நியூஸ் தான். அதை கேட்டுட்டு அங்கேருந்து பாதிலே எழுந்திரிச்சு போயிடுறாங்க. இங்கே லெம்ஜிகியானையும் சுகோ வந்து பார்க்குறாங்க. நீயா அப்படின்னு சொல்லி சுகோ கேட்குறான். ஆமாம் நான் தான், நான் உன்னை ஹக் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் கீழே இருந்து தூஜின்னு பார்த்துட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. மீதி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த சீரீஸ் பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவை பார்த்தோன்னே. ஆஃப்கோர்ஸ் எனக்கு கொஞ்ச நாளாக தாட் ப்ராப்ளம் ரொம்பவே முடியல, கோஃப் பிடிச்சிருக்கு. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. ஸோ இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் 16 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.